ஆதிரை உள்ள வந்துட்டாங்க. பார்வதியோட கூட்டணி அமைச்சு எஃப்ஜே, கனி நெறைய பேர் இருக்காங்கல்ல. அவங்கலாம் அடிச்சு ஆடுனாங்க அப்டின்னா, கண்டிப்பா அடுத்த வாரத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு சம்பவமா இருக்கும். அத பண்ணுவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோனே, அதாவது எஃப்ஜே, வியானா ஃபேஸ் எல்லாம் பார்க்க முடியல. 2 பேரும் அப்டியே தெறிச்சு ஓடுறாய்ங்க. இதுல சந்தோஷம் என்ன அப்டின்னா, பார்வதி வந்து பாத்தீங்கன்னா, சிரிச்சு என்ஜாய் பண்றாங்க. அப்பயே நம்மளுக்கு தெரியுது, இவங்களோட தான் அவங்க கூட்டணி அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வெளில நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ண தான் போறாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்டின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். முடிஞ்சா லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஹைப் இருக்கும். ஹைப்ப தட்டி விடுங்க. அதாவது நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து பெருமையாவே சொல்லிக்கலாம். ஆதிரை உள்ள வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு நான் 1 வீக்குக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதே நான் தான். அதாவது இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அதல பாதாளத்துல இருக்கு. இத காப்பாத்தணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள வரப்போறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு டாஸ்க் மாரி வச்சு, அதுக்கப்புறமேட்டு வருவாங்க. அப்படி இல்லன்னா ஒரு 3 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் வரப்போறதே ஆதிரை தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இன்னொரு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலுமே சொல்லிடுறேன். அடுத்த வாரம் இன்னொரு ஒரு வைல்ட் கார்ட் என்ட்ரியுமே இருக்கு. அது அடுத்தடுத்த வீடியோக்கள், அடுத்தடுத்த வர நாட்கள்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். அதாவது ஆதிரைய பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, வெளியில போயிட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எஃப்ஜே வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான். அவனால தான் நான் வெளியில போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. எல்லா இன்டர்வியூல அதான் சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா ஆதிரைக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. எஃப்ஜேக்கும் ஆள் இருக்கு. வியானாவ பத்தி வைங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் இந்த மாரி ஒரு கேம் வந்து ப்ளே பண்றாங்க. எஃப்ஜேய பொறுத்தளவு அந்த கவினோட இத வந்து அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு பொண்ணு போனா இன்னொன்னு, அடுத்து போனா இன்னொன்னுன்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா, கவின் அவரா தான் வெளியில போயிருந்திருப்பாரு. அது கூட ஏதோ இந்த சாண்டியோட சேர்ந்து ஏதோ ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. அது கூட ஏதோ ஓகே அப்படின்ற மாரி இருக்கும். அதுவுமே தப்பு தான். இருந்தாலுமே இவர் பண்றதெல்லாம் ஒரு மாரி கடுப்பா இருக்கு, இரிட்டேட்டா இருக்கு. இந்த மாரி பேட் டச்சா இருக்கட்டும், அது கூடயே சுத்திட்டு இருக்குது, தலைய தடவுறது, கழுத்த கடிக்கிறது, அந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கவின் அவர்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவன் சில்லறத்தனமா வந்து நெறைய வந்து எச்ச வேலைகள்லாம் பார்க்குறான். அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. 18+ தான் இருக்கு. ஆதிரை இருந்தப்ப ஆதிரை கூட அதுதான் பண்ணாங்க. ஆதிரை ஆல்மோஸ்ட் வந்து வெளியில போயிட்டாங்க இவனால தான். திரும்பி அவங்க ரீஎன்ட்ரி குடுத்தா வந்து பாத்தீங்கன்னா, இவனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆப்பாகும். ஏன்னா இவன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். இதுல வந்து பாதிப்படையது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதிரை இவனால பாதிப்பாயி வெளில போனாங்க. இப்ப வியானா வந்து எட்ஜ்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாரம், அடுத்த வாரம் வந்து வெளில போற ஸ்டேஜ்ல தான் வந்து வியானா இருக்காங்க. முதல் 3, 4 வாரங்களுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, வியானா வந்து அன்அஃபிஷியல் வோட்ல ஃபர்ஸ்ட் 2, 3 பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. அதெல்லாம் உடைச்சு இந்த லெவலுக்கு ஆக்கி விட்டது யாருன்னு கேட்டா எஃப்ஜே தான். அவன பொறுத்தளவு அடுத்த வாரம் நாமினேட் ஆனா கூட வெளியில போற நிலைமையில தான் இருக்காப்ல. சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும் எஃப்ஜே அண்ட் வியானா, ஆதிரை இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கேமு, இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஆதிரை வந்து கண்டிப்பா ஒரு கூட்டணிய வந்து அமைக்க போறாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்வதி கூடயா தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்வதிக்கு தான் வந்து ஓட்டுக்கள் அடிப்படையில வந்து தாறுமாறா இருக்கு. அவளும் வந்து 1 பொசிஷன், 2 பொசிஷன், 3 பொசிஷனுக்குள்ள இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க கேங் எல்லாம் தனியா நின்னு அடிச்சாடுறாங்க. திவாகர் இருந்த வரைக்கும் திவாகர் கூட வந்து சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் போன பிறகு பாத்தீங்கன்னா, தனியாளா வந்து எல்லாருமே அடி அடின்னு அடிச்சாலுமே, தனியாளா கேள்வி கேட்டு அப்படி ஒரு ஜோன்ல இருக்காங்க. இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கவங்க கூடயே தான் விக்ரம், கனி நெறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப சபரி கூட வேணுக்குன்னே தான் வந்து பார்வதி கண்ணுல அடிச்சாப்ல. அப்படி இருக்கும் நெறைய பேர் பார்வதிக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. வெளியில நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன நடக்குது? நீங்க பண்றது தான்டா வெளியில தெரியுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. யார்ட்ட வெளியில நடக்கிற விஷயங்கள சொன்னா நல்லா இருக்குமோ, அவங்கள்ட்ட எல்லாம் போய் வந்து பார்வதிக்கு அதாவது பாத்தீங்கன்னா, ஆதிரை அவர்கள் சொல்லணும். இப்ப எக்ஸாம்பிள் பார்வதிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா, உன்னைய வந்து எல்லாருமே புல்லி பண்றாங்க. உன்னைய வந்து டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறாங்க. பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து வச்சிருக்காய்ங்க. அப்படின்ற விஷயங்கள வந்து சொல்லியிருக்கணும். ஒரு சில நபர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்லக்கூடாது. வெளியில இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. நீங்க கூட நினைக்கலாம், அதாவது வெளியில நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போன சீசனே பார்த்துட்டோம். யாரு டைட்டில் வின்னர் ஆகப்போறா அப்படின்றதே பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க. வெளியில இந்த மாரி தான் நடக்குது. நீ தான் டைட்டில் வின் பண்ணலான்னு இருக்க அப்படின்ற மாரியே சொல்லியிருப்பாங்க. அதனால என்னைய பொறுத்தவரைவு ஆதிரை உள்ள வந்தனால, எஃப்ஜேவா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு அகைன்ஸ்டா வந்து அமையும். யாருக்கெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கெயினா அமையும்னு கேட்டீங்கன்னா, பார்வதிக்கு கண்டிப்பா ஒரு கெயினா அமையும். ஏன்னா, நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ரோமோ பார்க்கும்போதே பார்வதி கூட தான் அவங்க பேசியிருப்பாங்க. எல்லாத்துக்கூடயும் இது பண்ணியிருப்பாங்க. பார்வதி வந்து சிரிச்சு இது பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபேஸ்ல ஒரு பயமோ, ஐயோ! இவ வந்துட்டாளே என்ன பண்ண போறா? அப்படின்ற ஒரு எதுவுமே இருக்காது. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் பார்வதிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும். இனிமேல் அடுத்த வாரம் ஃபுல்லா அடிச்சு ஆட போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து எஃப்ஜேவா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும் என்ன பண்ண போறாய்ங்க?
ஆல்மோஸ்ட் அந்த ப்ரோமோலயே பார்க்கும்போது 2 பேரும் வெளியில பயந்து தெரிச்சு ஓடுறாய்ங்க. ஐய்யய்யோ! இவ வேற வந்துட்டாளா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆதிரா பாட்டு போட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே அண்ட் வியானா ஒரு சில நபர்களுக்கெல்லாம் பீதி கலங்க ஆரம்பிச்சு. ஐயோ! ஆதிரை தான் உள்ள வருது போல இருக்கு. வயல்ட் கார்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆதிரைக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். உள்ள வந்தப்ப என்ன சொல்லிட்டு வந்தாங்க. அதாவது 4 டைரக்டர் என்னைய பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு குடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாய்ப்ப வந்து தவறா பயன்படுத்திக்கிட்டாங்க எஃப்ஜே கூட சுத்திட்டு. இந்த வாய்ப்ப வந்து கரெக்ட்டா வந்து பயன்படுத்தணும். இந்த கேங் எல்லாம் அடிச்சு உடைச்சு எஃப்ஜேவா இருக்கட்டும், இவங்கள வெளியில அனுப்புன எஃப்ஜேவா இருக்கட்டும், மத்த எல்லாத்தையும் இவங்க வெளியில அனுப்பிச்சுட்டு, இவங்க உள்ளே சர்வே பண்ணிட்டு, வேற மாரி ஒரு கேம் ஆடுனாங்க அப்படின்னா, கண்டிப்பாவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வயல்ட் கார்ட் என்ட்ரி வந்தவங்களுக்கு கூட இந்த அளவு தெரிஞ்சிருக்காது. இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 54 நாள் ஒரு 50 நாள் எபிசோடுகள வந்து எல்லாமே பார்த்திருக்கலாம். ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துட்டயுமே கேட்டு, யார் யார் எப்படி இருக்கா? எல்லாம் கரைச்சு குடிச்சுட்டு வந்திருக்கலாம். அத ஆதிரை எப்படி யூஸ் பண்ண போறாங்க? பார்வதியோட கூட்டணிய வச்சா என்ன பண்ண போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் ஆதிரை உள்ள வந்தத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.